சண்டே மார்னிங் என்னதான் சண்டேவாக இருந்தாலும் அன்றைக்கி எங்களுக்கு சண்டே மாதிரியே இல்லை. கொஞ்சம் வேலை வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். காலையில் எழுந்த உடனே துணி வாஷிங் மிஷின் வந்து போட்டு விட்டாச்சு. ஏன்னா துணி நிறைய சேர்ந்துருச்சு. இதை முடிச்சுட்டு தலைக்கு வந்து நல்லா வழிய வழிய எண்ணெயும் வச்சாச்சு. வீட்லேயே செஞ்ச ஹேர் ஆயில் தான். வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எப்படின்றதையும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். குழி பணியாரமும் கார சட்னியும் தான் செய்யலான்னு பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். கார சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னியாக அரைச்சிருன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா பையனுக்கு, எனக்கு, ஹஸ்பண்ட் 3 பேருக்குமே வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னியை அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து இட்லி அரிசி எப்போவுமே அரைக்கிற மாதிரி தான் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அதுலேயே தான் வந்து நான் குழி பணியாரமும் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே நல்லா வந்திருந்தது. இதெல்லாம் முடித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே வந்து துணி வேலையும் முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் மாடியில் எடுத்துகிட்டு போய் காயப்போட கிளம்பியாச்சு. நான் மேலே போனோடனே என் ஹஸ்பண்டும் வரேன், பையனும் வரேன்னு மேலே வந்துட்டாங்க. அன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப க்ளவுடியாக மழை வரா மாதிரியே இருந்தது. முடிச்சுட்டு கீழே வந்தோடனே தலைக்கு குளிச்சாச்சு. முடி கொஞ்சம் கொட்டுறது கம்மியாக இருக்குது அந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 11:30க்குள்ளவே வந்து பூஜையும் பண்ணியாச்சு. இது வந்து பெரிய ஆடி கிருத்திகை இல்லை, இருந்தாலும் ஆடி கிருத்திகை எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால முருகருக்கு வந்து ஷட்கோண தீபமும் ஏற்றிட்டேன். இந்த சாமி சிலை என்னை பார்க்கும்போது அப்படியே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாரிஸ் மார்க்கெட் கிளம்பியாச்சு. ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் ஹஸ்பண்ட், நானும், பையன் 3 பேருமே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி